2 ஆண்டுகளுக்கு மேலாக நேரம் கழித்துவிட்டது. நீ இதை யோசித்துக் கொண்டே இருக்கிறாய். அண்ணா, நீக்கு எடை குறைக்க வேண்டும், தசைகள் வளர்க்க வேண்டும். ஒரு சிறந்த உடல் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். உடல் கட்டமைப்பு பயிற்சி செய்ய வேண்டும். உன் அந்த ஒரே நாளை நினைவுகூரு. நீ மிகுந்த உற்சாகத்துடன் கூறினாய், நாளை எழுந்தவுடன் 2 கிலோமீட்டர் ஓட்டம் போடுவேன். புஷ் அப் செய்வேன், ஸ்பிரிண்ட் போடுவேன், நல்ல உணவு எடுத்துக் கொள்வேன் என்று. நீ உனக்காக நல்ல தரமான ஷூஸ் வாங்கினாய். கைகளுக்காக ஜிம் கிளப்ஸ்கள் வாங்கினாய், புதிய நல்ல தரமானவை. ஜிம் செல்ல ஒரு பிக் பிள்ளை வாங்கினாய். ஸ்டைலிஷ் ஸ்போர்ட்ஸ் வாட்டர் பாட்டில் வாங்கினாய். யாராவது பார்த்தால், ஆஹா, இந்த ஆள் எவ்வளவு பெரிய விளையாட்டு வீரர் என நினைக்கும். புரோட்டீனும் ஆன்லைனில் ஆர்டர் செய்தாய். அண்ணா, உங்கள் ஜிம் உடை, ஷார்ட்ஸ், லோவர் உடைகள் அனைத்தையும் வாங்கினாய். ஜிம் செல்லும் ஆள்களுடைய எல்லா பொருட்களையும் வாங்கினாய். உன் அந்த உற்சாகம் 5 நாட்கள் வரை நீண்டது. நீ முழு உற்சாகத்துடன் உடற்பயிற்சி தொடங்கினாய். உன் உள்ளே ஒரு தனித்துவமான நம்பிக்கை தோன்றினது. பொதுமக்கள் முன்னிலையில் நீ ஒரு பெரிய உடல் ஆர்வலன் என்று தெரியவிட்டது. நீ நன்றாக உழைத்தாய். 1 வாரம், 2 வாரம். பின்னர் உன் உடற்பயிற்சியில் தரம் குறைந்தது. அதற்கு பின் நீ முதல் ஓய்வு எடுத்தாய். ஏன் என்றால் ஓய்வும் முக்கியம் என்று நினைத்தாய். உடலை ஓய்வூட்டுவது உடற்பயிற்சியைப் போல் முக்கியம். உடல் கட்டமைப்பு இலக்குகளை அடைய. பின்னர் நீ தொடர்ச்சியாக பல ஓய்வுகளை எடுத்தாய். ஒரு ஓய்வு, இன்னொரு ஓய்வு, ஓய்வு கிடைத்தது. இதனால் நீ தொடர்ந்து உடற்பயிற்சி செய்ய இயலவில்லை. அந்த நாளிலிருந்து இன்று வரை உன் ஜிம் கிளப்ஸ்கள் தூசி தாங்கி உள்ளன. உன் ஷூக்களுக்கு பின் பல ஸ்டைலிஷ் ஷூக்கள் வந்தன மற்றும் சென்றன. நீ எப்போது விரும்பினாய், புரோட்டீனின் ஒரு ஸ்கூப் எடுத்து குடித்தாய். உனக்கே நம்பிக்கை தந்தாய். நீ உடற்பயிற்சி இல்லாமல் நல்ல உணவு எடுத்தாலும் உன் உடல் இலக்குகளை அடைய முடியும் என்று. ஆம், நீ முடியும். ஆனால் நீ உனக்கே செய்த அந்த வாக்குறுதியை பற்றி என்ன? நீ ரிதிக் ரோஷன் போல உடல் வேண்டும் என்று சொன்னது. டைகர் ஷராப் போல உடல் வேண்டும் என்று சொன்னது. தீராக் போல தசைகள் வளர்க்க வேண்டும் என்று சொன்னது. உனக்கு எதிராக வந்த அவமானங்கள் பற்றி என்ன? அந்த உலகம் உனக்கு சொன்னது, நீ இன்று எப்படி இவ்வளவு மந்தமாக இருக்கிறாய்? இப்போ எல்லா விஷயங்களையும் மறந்து ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்து. நீ உன் உடல் இலக்குகளை உண்மையில் முக்கியமாக கருதவில்லை என்றால் ஏன் நீ அவற்றை உருவாக்கினாய்? உனக்கு 2 விஷயங்களில் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீ ஒரு சிறந்த எலும்பு உடலை உருவாக்க வேண்டும். அல்லது நீ ஒரு பலவீனமான, மந்தமான தோற்றமுள்ள ஆளாக இருக்க வேண்டும். அங்கு உலகம் உன்னை அடக்க, அழிக்க விரும்பும். வாழ்க்கை முடிவுகள் குறித்தே. உன் முடிவுகள் உன் தேர்வுகளிலிருந்து வரும். உன் தேவைகள் மற்றும் விருப்பங்களைப் பற்றி யாரும் உனக்கு தெரியாதவாறு அறிய முடியாது. உனக்கு உன்னை முழுமையாக அறிய உரிமை உண்டு. அல்லது நீ இவ்வளவு கீழே விழுந்துள்ளாயா? உனக்கு என்ன ஆக வேண்டும் என்று தெரியும் உரிமையும் இழந்தாயா? 15 கிலோ எடை குறைப்பது கடினமல்ல. பலர் 100 கிலோவுக்கும் குறைத்துள்ளனர். 20 கிலோ எடை குறைப்பது கடினம் இல்லை. பலர் அதைவிட அதிகம் எடை இழந்துள்ளனர். தசைகள் வளர்ப்பதும் கடினமில்லை. பலர் கடுமையாக உழைத்து உன்னத நிலைக்கு வந்துள்ளனர். நான் உனக்கு உடற்பயிற்சி செய்ய சொல்லவில்லையே. நான் உன்னுள் ஒரு தீப்பெட்டி ஏற்ற முயற்சி செய்கிறேன். அதனால் நீ இந்த எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் குறைந்தது ஒரு முறை தங்கள் கனவு உடல் அடைவதற்கு உரிமை உள்ளதுதான். நீ எப்போதும் 6 பாகங்கள் கொண்ட உடல் விரும்பினால் அதையும் அடைவது உன் உரிமை. நீ உன் சோம்பலை, பிரச்சனைகளை, குறைகளை நீக்கி உன்னை வலிமையானவனாக்கு. நான் பலரை பார்த்துள்ளேன், அவர்கள் உடற்பயிற்சி தொடங்குகிறார்கள். அது நல்ல விஷயம். ஆனால் அதிலிருந்து முக்கியமானது என்ன என்பதை கவனித்தாயா? அது உடற்பயிற்சி தொடர்ந்து கொள்ள வேண்டும். கடுமையாக உழைப்பை நிலைத்திருக்க வேண்டும். எல்லோரும் ஒரு WW போராளி ஆக முடியாது. அது அவசியமுமில்லை. உன் உடல் தான் உன் முதல் கோவில்தான். உன் உடல் தான் உன் முதல் தோழன். உன் உடல் தான் உன் முதல் சந்தோஷம். ஆரோக்கிய உடல் உள்ளே ஆரோக்கிய மனம் வாழும் இடம். நீ உடல் வலிமையுடன் இருந்தால் உன் மன வலிமையும் மேம்படும். வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் நீ மற்றவர்களை விட்டு முன்னிலை பெறுவாய்.
நீ பணம் வேறு ஒருவரிடமிருந்து பெறலாம். உணவு வேறு ஒருவர் தயாரிக்கலாம். ஆனால் உடல் கட்டமைப்பை நீ தான் செய்ய வேண்டியதே. நீ எடை குறைக்க வேண்டும் அல்லது தசைகள் வளர்க்க வேண்டும் என்றால் அது நீ தான் செய்ய வேண்டும். உன்னை மாறுவது நீயே, மற்ற யாரும் இல்லை. காலை 4 மணிக்கு எழுந்து ஓட வேண்டும் என்றால் அது நீ தான் எழுந்து செய்ய வேண்டும். வாரம் 5 முறை ஜிம் செல்லும் என்றால் அது நீ தான் சென்று உழைக்க வேண்டும். நீ உன் கை கால்களை உழைக்க வேண்டும். நல்ல உணவு எடுத்து கொள்ள வேண்டும். நல்ல உறக்கம் எடுக்க வேண்டும். மனச்சோர்வு, உணர்ச்சி கட்டுப்பாடும் நீ தான் கையாள வேண்டும். இவை அனைத்தும் உன் உடல் இலக்குகளுக்கே தேவையானவை. நீ தான் இதை அடைவாய். நீ தன்னை ஏமாற்றினால் நீயே தோல்வியடைவாய். உலகம் பின்னர் தான் தோல்வியை காணும். உடல் அழகாக தெரிந்து கொள்ளும் பணியை மட்டும் நடிகர்கள், புகழ்பெற்றோர் செய்வதில்லை. எல்லா மனிதருக்கும் இந்த உரிமை உண்டு. உன் உடல் இலக்கு என்ன என்பது நீ தீர்மானிப்பாய். அதை எப்படிச் செய்வது என்பது நீ தீர்மானிப்பாய். நீ வாரத்தில் 5 மணி நேரம், 7 மணி நேரம், 10 மணி நேரம் எடுக்க விரும்பினால் அதை நீ தீர்மானிப்பாய். எங்கே இருந்து நேரம் எடுக்க வேண்டும் என்பதையும் நீ தீர்மானிப்பாய். உன்னை சிறந்த முறையில் பயிற்சி படுத்து. உன்னை உயிரின் எல்லா சவால்களையும் வெல்லும் வகையில் பயிற்சி செய்யும் போது உன் வாழ்க்கையின் சவால்களை எளிதாக எதிர்கொள்ள முடியும். வெற்றி அதிர்ஷ்டம் அல்ல. வெற்றி என்பது பல முறை கடுமையாக உழைப்பது. வெற்றி என்பது தெளிவான நோக்கம் மற்றும் திட்டமிடலுடன் கூடிய உழைப்பு. வெற்றி என்பது சிரமங்களை தாங்கி கடந்து செல்லும் திறன். நீ ஒரு காயம் அல்லது உடல் பாதிப்பை எதிர்கொள்கிறாய் என்றால் ஆனால் நீ அதன் மேல் வெற்றி பெறுவாய் என்று உறுதியுண்டானால் அந்த நாள் நீ விரைவில் வரும். காலை 5 மணிக்கு கார்டியோ செய்வது உன்னை எல்லா உடல் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் சக்தியை கொடுக்கும். பெஞ்ச் பிரஸ் உனக்கு எல்லா சவால்களுக்கும் முகம் கொடுக்க துணிவை கொடுக்கும். பவர் ஸ்குவாட் உன் முட்களில் அந்த சக்தியை கொடுக்கும். நீ கடுமையான நேரங்களில் கூட நிலைத்திருப்பாய். இந்த சக்தியை உணர்க. யோகா மற்றும் தியானம் உன் மனதை கட்டுப்படுத்தும். நீ மிகவும் கடுமையான நேரத்தில் கூட மன வலிமை பெறுவாய். நல்ல உணவு உன்னை மருந்து சாப்பிடுவதிலிருந்து விலக்கும். நல்ல உறக்கம் உன் உடல், மனம் மற்றும் உணர்வை ஆதரிக்கும். நீ இன்று சிரத்தில் எதிர்கொள்ளும் வலி நாளைய சக்தியாக மாறும். உன் வலியை உணர்ந்து உன்னை அந்த நிலைக்கு கொண்டு செல். அங்கு நீ வலியை வெல்ல முடியும். பொய்யான காரணம் சொல்லி நேரத்தை கழிப்பதனால் கலோரி எரியாது. புஷ் அப் செய்வதனால் கலோரி எரியும். உடற்பயிற்சி செய்வதனால் கலோரி எரியும். உலகில் எந்த வலியும் நிலையானது அல்ல. நீ அந்த வலியுடன் போராடியால் மட்டுமே உன் உடல் வலிமை பெறும். நீ போராடாவிட்டால் அந்த வலி என்றும் உன்னுடன் இருக்கும். போராடுவதை நிறுத்தினால் அந்த வலி என்றும் உன்னுடன் இருக்கும். வலியால் பெரிய வலி உண்டாகாது. வலியுடன் போராடாமலிருப்பதன் வலி தான் பெரியது. உன் வலி உன் உரிமை. அது உன் பலவீனம் அல்ல. வலி தான் உன் எரிபொருள். வலி தான் நீ நீண்ட காலத்தில் முன்னேற வைக்கும் சக்தி. இன்று நீ உன்னை மீண்டும் நம்பிக்கை கொடுக்க வேண்டும். நீ விரும்பும் உடல் இலக்கை அடைய முடியும் என்று. அதை நீ தான் உனக்காக செய்ய வேண்டும். எந்த உடல் வலி மனச்சோர்வு வலியையும் விட பெரியது இல்லை. தோல்வியின் வலியையும் விட பெரியது இல்லை. ஆகவே நீ தேர்வு செய்ய வேண்டும். நீ கடுமையானவர் ஆக விரும்பினால் அப்போது வலியை உணர்ந்து அதை விட வேண்டும். அல்லது எதுவும் செய்ய முடியாவிட்டால் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும். அது உன் கட்டுப்பாட்டில் இல்லை. உன் திறமை கட்டுப்பாட்டில் உள்ளது. அதை நீ கட்டுப்பாட்டில் வைக்கலாம். அதை நீ வளர்த்து கொள்ளலாம். உலகின் சிறந்த விளையாட்டு சாதனங்களையும் வாங்கிக்கொள். சிறந்த சப்ளிமெண்ட்ஸையும் வாங்கிக்கொள். ஆனால் மிகப்பெரிய ஒன்று உன் உள்ளேதான். உன் விருப்ப சக்தி. எந்த முன்னேற்பாட்டு மருந்தும் உன் விருப்ப சக்தியை மிஞ்ச முடியாது. நீ உன் உடல் வலிமையை எந்த உணவோடு வேண்டுமானாலும் வளர்க்கலாம். ஆனால் மன வலிமையை யார் வளர்க்கும்? அது உனக்கே. உன் அறிவை பயன்படுத்தி உன்னை அறிந்து அதில் வேலை செய். அது உனக்கு உள்ளே உள்ள துணிவை கொடுக்கும். உன் மனதில் துணிவு கொண்டு நீ பிறந்தாய். உன் உடல் உயிருடன் இருக்கும் வரை அதை நல்ல முறையில் பராமரிக்கவும். அதை வலிமையாக மாற்றவும். அதை நல்ல முறையில் கவனிக்கவும். ஆரோக்கிய உடலில் மட்டுமே ஆரோக்கிய மனம் இருக்கும். முழு ஆற்றலுடன் உன் இலக்குகளை அடைய உழை. உடல் கட்டமைக்க உழை. முன்னேற
உழைப்பின் மூலம் நாட்டிற்கு மட்டும் அல்ல உலகிற்கு பெயர் காண். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.